பெத்தேலில் இந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு வருது. அப்போ அவர் சொல்கிற பிள்ளைங்கிட்ட அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினவன், அதான் கர்த்தர் அவனை அடித்தார். இந்த பரிச்சய ஆவிகள் இன்றும் இருக்கும். உங்களை திசை திருப்ப வருகிற ஜனங்களுக்கு ஐயோ, தேவன் எழுப்பின தலைமை தூத்திலே ஒழுங்காக இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, தேவ சமூகத்திலே காணப்படுங்க. அவன் தீர்க்க தரிசனம் வரைகிறான், இவன் தீர்க்க தரிசனம் வரைகிறான், எல்லோரும் இங்கே தான் வரணுன்றதுக்காக சொல்ல, இங்கே நடந்ததை பாருங்கள். திசை திருப்பப்படுகிறார்கள். பயணத்திலே திசை திருப்புதல் வருகிறது. ஏன்? நல்லா இருந்தால் மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா இருந்தால் அவனுக்கே பிடிக்காது. நிலத்தப்பி போகிறப்போ அது எங்கே விழுந்தோம் நம்ம சரியாக எழுச்சிக்கணும்னு படாது. அப்போவும் இவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், எனக்கு இதை பண்ணிட்டான், கர்த்தரை என் ஜபத்தை கேட்கல, இப்படி தான் இருக்குமே தவிர, ஐயா இங்கே நான் விழுந்தேன், என்னை கரத்தை நீட்டுங்க, என்னை தூக்கி எடுங்க, நான் இனி அதை தவறு செய்ய மாட்டேன், அப்படி அல்லவா இருக்க வேண்டும். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இல்லை மன பலவீனம் ஐயா.